ஐலி சிவா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். வருமா போலீஸையே கண்ணை கட்டி காட்டில் விடுறதுக்காகவே நம்பர் பிளேட் தெரியுற மாதிரி வீடியோ சிசிடிவி ஃபுட்டேஜ் அனுப்பிச்சி வச்சிருக்காங்க. ஐலி இதை கண்டுபிடிச்சிட்டு விஜயகுமார் சார் கிட்ட சொல்றாங்க, சார் இந்த வர்மா நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்காகவே இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்கான். ஆனால் கண்டிப்பாக அந்த வேனில் இந்த குழந்தைங்க இருக்க சான்ஸ் கிடையாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே ஏமாற்றிட்டு அவன் தப்பிக்கிறதுக்கு இப்படி ஒரு வழியை பார்த்துருக்கான். சார் ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம வர்மாவை பிடிச்சே ஆகணும். அசால்ட்டாக இருந்தால் குழந்தைங்களை காப்பாற்ற முடியாதுங்கிறாங்க ஐலி. சிவா, ஆமாம் சார், ஐலி சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது. நம்ம சீக்கிரமாக வர்மாவை பிடிக்கிறதுக்கான ஏற்பாட்டை செய்யலாங்கிறாங்க சிவா. சரி, இன்னும் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், நீங்கள் 2 பேர் கிளம்புங்க, முதல்ல கண்டுபிடிங்கன்னு விஜயகுமார் அவங்களுக்கு ஆர்டர் போடுறாங்க. அதுக்கப்புறம் சிவாவும் ஐலியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஐலியும் சிவாவும் அந்த இடத்துல இருந்து வண்டி விட்டு கிளம்பும் போதே அங்கே ஒரு பாசிமணி கிடக்குது. அதை ஐலி அப்போ வரைக்கும் கவனிக்கல. வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது வண்டி மக்கர் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு இடத்துல நிறுத்தி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க சிவா. ஏன் இப்படி தொந்தரவு கொடுக்குது, நல்லா தானே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ட்டு மறுபடியும் வண்டியை உதச்சு நல்லா ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த நேரம் ஐலியும் அந்த பக்கமாக வரும்போது கால் ஸ்லிப் ஆகி கீழே குமிஞ்சு பார்க்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு பாசிமணி இருக்குது. அந்த பாசியை எடுத்துட்டு ஐலிக்கு சந்தேகமாக இருக்குது. இது ஒரு வேளை பாவையோடதா இருக்குமா, எதுக்கும் அண்ணியை கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு உடனே இந்திராணிக்கு ஃபோன் பண்ணி, அண்ணி இன்னைக்கு காலையில் பாவை எந்த மாதிரி ஒரு பாசி போட்டிருந்தான்னு கேட்குறாங்க. சிவப்பு மணி வச்ச பாசி தான் போட்டிருக்கான்னு இந்திராணி சொல்கிறாங்க. ஐலி, பாவியை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாமான்னு இந்திராணி கேட்குறாங்க. அண்ணி, எங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ்கிட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம், அவங்களே தேடிட்டு தான் இருக்காங்க, நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீ கண்டுபிடிச்சிடலாம். இந்திராணி கிட்ட அது என்ன கலர்னு கேட்கும்போது இந்திராணி ரெட் கலர்னு சொன்னாங்க. இது எங்களுக்கு இந்த போதைக்கு இந்த தகவல் போதும்னு சொல்லிட்டு ஐலி ஃபோனை கட் பண்ணுறாங்க. இந்திராணி பதட்டப்படுறாங்க. இந்த பக்கம் நாங்கள் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண ஐலி சிவா கிட்ட சொல்கிறாங்க, ஒரு நாள் உன்னை யாராவது கடத்திட்டா இந்த மாதிரி ஒரு சிக்னல் கொடுத்துட்டே போகணும்னு நான் பாவிக்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். அதே மாதிரி இப்போ பாவி பாருங்களேன், கழுத்தில் போட்டிருந்தா பாசி மணியை இப்படி அத்து ஒவ்வொன்றா போட்டுட்டு போயிருக்கா. இதுதான் நமக்கு தடம் காட்டும், வாங்க போகலாம் அப்படின்னு ஐலி சிவாவை கூப்பிடுறாங்க. சிவாவும் ஐலியும் பாவை போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கிற அந்த பாசிமணி தடத்தை கண்டுபிடிச்சு பின்னாடி போகிறாங்க. சிவா ஐலி சந்தேகப்பட்ட மாதிரியே அந்த இடத்துல வண்டியோட டயர் தாரை திரும்பின மாதிரி இருக்கு. அந்த தடத்தையே பார்த்துட்டு இருந்த சிவாவும் ஐலியும் அநேகமாக இந்த வழியை தான் அந்த வண்டி போயிருக்கணும். சரி, அங்கே ஒருத்தர் வராங்க, அவங்க கிட்ட வழி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்தவங்க கிட்ட கேட்குறாங்க, எங்க இந்த பக்கமாக ஏதாவது வண்டி போச்சான்னு கேட்கும்போது, ஆமாங்க, ஒரு கண்டெய்னர் லாரி ஒன்று போச்சு, அதுக்கு முன்னாடி வெள்ளை வேன் ஒன்று போச்சுங்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி நாங்கள் பார்த்துக்குறோம், அவங்க வந்தவங்களை நாங்கள் தேடிட்டு வந்தோங்கிறாங்க. அப்படியா, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போச்சு, நீங்கள் போனீங்கன்னா பிடிச்சிடலான்ட்டு போகிறாங்க. 1 மணி நேரத்துக்கு வண்டி இங்கே தான் நின்று இருக்குது, நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் அப்போ டைமை மாற்றி வீடியோவை அனுப்பிச்சி வச்சிருக்கான். வர்மா இங்கே தான் எங்கேயோ சுற்றிட்டு இருக்கான், நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் அவன் இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்கான் சிவா. இங்கே இருந்ததா லாரி காரு எல்லாமே போயிருக்கு. இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தோம்னா அது எந்த லாரி எங்கே போச்சுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது உடனே நம்ம விஜயகுமார் சார் கிட்ட சொல்லிடலாம், அவர் இன்னமும் முன்னேற்பாடு செய்வார்னு சொல்லிட்டு ஐலியும் சிவாவும் அங்கேருந்து விஜயகுமாருக்கு ஃபோன் பண்ணிட்டு கிளம்புறாங்க. விஜயகுமார் உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு உடனே வேணும், அந்த வழியாக எந்தெல்லாம் வண்டி போயிட்டு இருக்கோ அதையெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு உடனே அனுப்புங்கிறாங்க. கண்ட்ரோல் ரூமில் இருக்கிற அந்த ஆஃபீஸரும் சரி சார், நான் உடனே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தகவல் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. வர்மா வந்துட்டு இருக்கிற வழியிலேயே கார் டிரைவரை பாதியிலேயே இறக்கி விட்டுட்டு வர்மா மட்டும் தனியாக கார் டிரைவிங் பண்ணி தப்பிச்சு போய்கிட்டு இருக்கிறாரு. வர்மா வெகு வேகமாக போயிட்டு இருக்கிற வழியிலேயே கார் ரிப்பேர் ஆயிடுது. நின்று பார்க்குறாங்க, என்னாச்சு, நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் கரெக்டாக போய்கிட்டு இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ என்னடானா கார் மக்கர் பண்ணுதே, என்ன ஆச்சு, என்ன லிப்பரோ தெரியலையே அப்படின்ட்டு வர்மா நின்று பார்த்துட்டு இருக்காங்க. வர்மாவை காப்பாத்துறதுக்காக போட்டில் வந்துட்டு இருக்கிற நபருக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க, நான் போட்டில் தப்பிச்சு போகலான்னு பார்த்தேன், ஆனால் போலீஸ் என்ன சுற்றி வளைச்சு பிடிக்கிறாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, அதான் நான் பாதி தடத்துலேயே நின்றுட்டேங்கிறாங்க, அதனால கேன்சல் பண்ணுறேங்கிறாங்க. இதை கேட்ட போட்டில் வந்துட்டு இருந்தவர் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன வர்மா இப்படி சொல்கிற, நீ வருவேன்னு தானே அவ்வளோ தூரம் நான் வந்துட்டு இருக்கேன், உன்னை காப்பாத்துறதுக்காக நான் வரேன், நீ என்னடா நான் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ வர்மா சொல்கிறாரு, நான் வேறொரு வழியாக, அதாவது வெள்ளிமலை வழியாக வந்து போட்டில் ஏறிக்கலான் இருக்கேன், நீ அந்த பக்கமாக திசை திருப்பி வாங்குறாங்க. என்ன வர்மா திடீர்னு இப்படி ஒரு முடிவை மாற்றிட்டியேங்கிறாங்க. ஆமாம், இப்போ வரைக்கும் நான் அப்படி தான் வர முடியும், என்னோட கார் வர வழியிலேயே லிப்பேர் ஆயிடுச்சு, நான் வர்றதுக்கு எப்படியோ 1 மணி நேரம் ஆகும், அந்த 1 மணி நேரத்தில் நீயும் அந்த வழியாக வந்துருங்கிறாங்க. சரின்ட்டு அந்த போட்டில் வரவரும் வர்மாவுக்காக வெயிட் பண்ணுறேன்னு இருக்காங்க. வர்மாவுக்கு ஒரு சின்ன பயம் வந்துருச்சு, ஒருவேளை நம்மளை போலீஸ் கண்காணிச்சிட்டு இருப்பாங்களா, நம்மளை வந்து பிடிச்சிட்டா என்ன செய்யறது, இப்போதைக்கு நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. போலீஸ் கண்ணில் மண்ணை தூவிட்டு எப்படியோ தப்பிச்சிடலான்னு பார்த்தா இப்போ வசமாக மாட்டிக்கிட்டேனே, இப்போ நான் தப்பிக்கிறதுக்கு வழி தெரியலையே, என்ன செய்யலாம், இங்கேருந்து நடந்து போனாலும் வெகு தூரம் ஆச்சு அப்படின்னு நினச்சிட்டு புலம்பலா நிற்கிறாங்க. வர்மா கண்ட்ரோல் ரூம்ல இருந்து விஜயகுமார் சாருக்கு அந்த கண்டெய்னர் லாரியும் வெள்ளை வேனும் போயிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க.
விஜயகுமார் சாருக்கு தகவல் சொல்கிறாங்க. அப்படியா, அது எந்த இடத்துல போயிட்டு இருக்கிறங்கிறதே எனக்கு தகவல் சரியாக சொல்லுங்கள் அப்படின்னு விஜயகுமார் கரெக்டான அட்ரஸ் கேட்குறாங்க. டேங்கர் லாரி மட்டும் 15 நிமிஷம் கழிச்சு போயிட்டு இருக்குது. வெள்ளை வேணும்னு கிராஷ் ஆகலை. அங்கே ஒரு ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. அது 20 வருஷத்துக்கு முன்னாடி சுனாமி வந்ததுனால அதை மூடிட்டாங்க. இப்போ கிரிமினலுக்கு தான் அங்கே போயிட்டு தங்கிட்டு இருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்த வரைக்கும் வெள்ளை வேன் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுங்கிறாங்க. அப்போ குழந்தைங்கள அந்த பழைய ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் கடத்தி வச்சிருக்க சான்ஸ் இருக்குது. சரி, நாங்கள் பார்த்துக்குறோங்கிறாங்க ரேஷ்மா. சரி ரேஷ்மா, இந்த இடத்துக்கு நீங்கள் கவனமாக போய் வரணுங்கிறாங்க. வேனில் இருக்கிற குழந்தைங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ ஏற்பாடு பண்ணு, நான் மறுபடியும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகுமார் ஃபோனை கட் பண்ணுறாங்க. ரேஷ்மாவும் அவங்க டீமும் அந்த ஃபேக்ட்ரிக்கு போக தயாராகிட்டாங்க. இந்த பக்கம் வர்மா என்ன செய்யணுன்னே தெரியாமல் இப்போ விஜயகுமாருக்கு ஃபோன் பண்ணி அங்கே என்ன நிலவரங்கிறத கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க. வர்மா வேணும்னே விஜயகுமாரை மிரட்டுறதுக்காக, என்ன சார், நான் சொன்ன அமௌண்ட்டு ரெடி பண்ணிட்டீங்களா? ஒருவேளை நான் சொன்ன டைமுக்கு பணம் வரலைன்னா குழந்தைங்களோட உயிரை யாருனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு மிரட்டுறாங்க. கையில் ஏற்கனவே அவங்களும் ஆப்ரேஷனில் இறங்கிட்டு தான் சொல்லி விஜயகுமார் கிட்ட சொல்கிறாங்க. வர்மா என்னென்னலாம் திட்டம் போட்டிருப்பான், அவன் எப்படியெல்லாம் ஐடியா கொடுப்பானோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆமாசாமி போட்டுகிட்டே இருக்கணும் சார். நீங்கள் அவன் சொல்கிறானேங்கன்னு அவசரப்பட்டு ஏதாவது வார்த்தையை விட்டுறாதீங்கன்னு ஐலி எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவனை எங்கே பிடிச்சிருவோன்னு அவனுக்கே பயம் இருக்குது. அதனால அவன் அடிக்கடி நம்மளுக்கு பயமுறுத்துகிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான். அதை நீங்கள் நம்பிடாதீங்க. நம்ம வேலையை நம்ம கவனிச்சிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் அப்பப்போ நம்ம டீமுக்கு எச்சரிக்கையாக அவன் எங்கே போகிறான் வர்றான், என்ன அந்த வேனெல்லாம் எங்கே போயிட்டுருக்கு, அதை நீங்கள் தகவல் சொல்லிக்கிட்டே இருங்கங்கிறாங்க ஐலி. அதை கேட்ட விஜயகுமார், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஐலி, ஆனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருங்க. எப்படியும் குழந்தைங்கள காப்பாற்றிடணும், யாருக்கும் எந்த சேதாரம் வரக்கூடாதுங்கிறாங்க விஜயகுமார். சார், அப்படியெல்லாம் எதுவும் நடக்க வாய்ப்பே இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோங்கிறாங்க ஐலி. அவன் அடுத்தது பணத்தை பற்றி தான் கேட்பான். லேட் பண்ணுறதுக்காக அவன் அந்த மாதிரி ஒரு காரியத்தில் இறங்குவான். அதுக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஐலி விஜயகுமாருக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஐலி சொன்னதை நினச்சி பார்த்த விஜயகுமார் வர்மா கிட்ட சொல்லலான்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த நேரம் வர்மா கூப்பிட்டு, என்ன சார், நான் சொன்னதை கேட்டு சைலண்டாக இருக்கீங்க, ஒருவேளை என்னோடய ஃபோன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறீங்களா? நான் சொன்ன 1 மணி நேரத்தில் என்னோடய ஃபோன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்க்கணுன்னு நீங்கள் நினைக்கிறக்குள்ளையா குழந்தைங்களுக்கு காரியமே முடிஞ்சிடும், ஜாக்கிரதையாக இருங்க. வர்மா, நீ அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிடாத. நான் உனக்கு பணம் கொடுக்கறதுக்காகத்தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். மினிஸ்டர் வரைக்கும் பேசிட்டேன். நீ வச்ச டீலை நான் மினிஸ்டர்கிட்டையும் பேசிட்டேன். மினிஸ்டரும் சரின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட விஷயத்தை பற்றி சொல்லணுங்கிறாங்க விஜயகுமார். என்ன சார், தாராளமாக சொல்லுங்கள். பணத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம், நீ பாதி குழந்தையிலையாவது இறக்கி விட்டுருங்கிறாங்க விஜயகுமார். இதை பாருங்கள் சார், பாதி மீதி இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. மொத்த பணமும் வந்ததுக்கப்புறம் எல்லா குழந்தைகளையும் நான் இறக்கி விட்டுருவேன், யாருக்கும் எந்த ஆபத்து வராதுங்கிறாங்க வர்மா. சரி வர்மா, நீ சொன்னதை நான் மினிஸ்டர்கிட்ட சொல்லிடுறேன். ஆனால் எந்த குழந்தைக்கும் எந்த உயிருக்கும் ஆபத்து வந்துடக்கூடாது, நீ கவனமாக பத்திரமா பார்த்து குழந்தைகளை இறக்கி விட்டுறணும்னு விஜயகுமார் கேட்குறாங்க. சரி, நான் சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டாக நடந்துக்கிட்டா குழந்தைங்க பத்திரமா திரும்பி வருவாங்கன்னு வர்மா சொல்கிறாங்க. அப்பாடா, எப்படியோ கொஞ்ச நேரம் இந்த போலீஸை டைவர்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம விஷயத்தில் அவங்க ரூட் கிராஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க வர்மா. ஆனால் எதிரத்தான் ஐலியும் சிவாவும் வந்துட்டு இருக்காங்கங்கிறது தெரியாதையே வர்மா நின்றுட்டுருக்காரு. வேனுக்குள்ளே இருந்தால் பாவை தடங்கட்டிகிட்டே போகிறாங்க. அந்த வழியாக தான் சிவாவும் ஐலியும் வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற வர்மா, அடடா டீச்சர் வராங்க, இவங்க கிட்ட நம்ம ஏதாவது ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஐலியும் சிவாவும் வர்மாவை பார்த்ததும், வர்மா யாருங்கிறது நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ஆனால் வர்மாவுக்கு நம்மளை இன்னும் யாருன்னு தெரியாது இல்லையா, அதனால் நம்ம வர்மா கிட்ட அடையாளமே தெரியாத மாதிரி பழைய நட்போடவே பழகலாம் அப்படிங்கிற மாதிரியே ஐலியும் சிவாவும் தந்திரமாக வர்மா கையை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதுக்கப்புறம் அங்கே போலீஸ் டீமையும் சுற்றி வளைச்சி போட்டுட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா வர்மா போலீஸ் பிடியில் வசமாக சிக்கிட்டாரு. இதுக்கப்புறம் தப்பிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை எபிசோட் பார்க்கலாம்.